உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பேச ரொம்ப பிடிச்சிருச்சு, நீங்க தான் இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட பாசங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப புரியுது. அதே டைம்ல வந்து பண்ற அப்ரோச்சஸ் வேற மாதிரி இருக்கு. அது என் போட்டோவை காமிச்சு எங்க அம்மா கிட்ட, உங்க பையன் பாருங்க எப்படி ஆயிட்டான், ஆள் பக்காவா இருக்கிறா, தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிருப்பேன்லாம் சொல்லி கிண்டல் பண்ணதா சொல்றாங்க. எனக்கு அடிப்பட்டா அந்த வலி எனக்கு தெரியுமா, அது உனக்கு தெரியுமா, நீ அங்கிருந்து சொல்லிடலாம் ஆறிடும், ஒன்றும் பண்ணாது, அது மருந்து போட்டா சரியாயிடும், அதோட வலி வந்து எனக்கு தான் உள்ள தெரியும். இவங்க என்ன மீறி என்னவோ தெரியல, உங்க மேல அதிக அளவு கடந்த ஒரு பாசம் மாதிரி தெரியும். ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. இப்போ நான் ஒரு சில இமோஜ்லாம் காட்டுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரியாக்ஷன். வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் விஜய் ரூபன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா திறந்தாலே இவங்களோட முகம் மட்டும் தான்ப்பா ஃபுல்லா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க. அனு அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ எப்படி இருக்கீங்க? இந்த சம்மர் சீசன்ல பொதுவா வெயில் தான் ஃபேமஸா இருக்கும். ஆனா பட் மாறி அனு ஃபேமஸா இருக்காங்க. எப்படி நடந்தது? இது எனக்கே சத்தியமா இது தெரியல நான் எப்படி ரீச் ஆனேன்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். மக்களோட ஆதரவு ரொம்ப கிடைக்கும் போது அதோட மகிழ்ச்சி சொல்ல முடியாத மிக்கற்ற மகிழ்ச்சினே சொல்லலாம். ஓகே, இப்ப கிடைச்ச இந்த புகழ் பேர் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி உங்க வரலாறு வந்து எங்க ஆரம்பிச்சு, ஸோ நீங்க எப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ உங்களோட பழைய இமேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா வெயிட் கம்மியா இருக்கீங்க, ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ எங்க இருந்து ஆரம்பிச்சது? அதான் சொல்றேன், நான் பிறந்தது எல்லாமே கோயம்புத்தூர். நிறைய எல்லா இன்டர்வியூலையும் சொல்லறதுதான், கோயம்புத்தூர்ல பிறந்தேன். ஸோ பாம்பேக்கு ஓடி போயிட்டேன், திரும்ப இங்க சென்னைக்கு வந்தேன். பாம்பேக்கு ஓடி போய் டானா போயிட்டீங்க? டானா அதெல்லாம் ஆகல, பாம்பேல இருந்தேன். அப்புறம் இங்க வந்துட்டேன். இங்க வந்த பிறகுதான் எனக்கு இந்த ஒரு சின்ன ஷார்ட் பிலிமோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அப்ப நல்லா ஃபேட்டா இருந்தேன், 107 இருந்தேன். அப்போ அக்கா கேரக்டர் வைஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அதான் ஒரு இடத்துல வந்து ஆடிஷன் நடக்கும், அங்கே போய் அட்டனும் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, உடம்பு எடை அதிகமாக இருக்கிறனால, பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டனால நான் சரி எப்படியாவது உடம்பு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே போய் கன்சல்ட் பண்ணுறது, நல்ல நல்ல இடத்துல போய் ஜாயின் பண்ணுறதெல்லாம் பண்ணேன். பட் அது எதுவுமே எனக்கு பலன் அளிக்கல. சரி வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக ஏன் அப்படி சுற்றி சுற்றி போகிறது, நம்ம ஈஸியான வே தான் தேடி போவோம் இல்லையா. அந்த மாதிரி ஈஸியான வேலை போகும்போது தான் எனக்கு இந்த சர்ஜரி ஒருத்தங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது பண்ணி பாரு, வில் ட்ரை. சரி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். இட்ஸ் ஓகே, பெட்டரா தான் இருக்கேன். ஓகே, எவ்வளவு வெயிட்ல இருந்து எவ்வளவு வெயிட்டுக்கு மாறி? 107 கிலோ இருந்தேன், இப்போ 40 கிலோ கம்மி குறைச்சிட்டேன், இப்போ 70 இருக்கேன். 40 kgs குறைச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரகிள், இந்த வெயிட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ ஒரு நம்ம வந்து ஒரு ஆணா இருக்கோம் அப்படின்ற ஒரு பட்சத்திலேயே வந்து எனக்கே வந்து நிறைய வந்து ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்க வீட்டை விட்டு தனியா பாம்பேக்கு ஓடி போயிட்டேன். ஸோ பாம்பேக்கு போயிட்டு இந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அங்க இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு மொழி பேசுறோம், அந்த ஊர் மொழி வேற ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போறவங்கள பாக்குற பார்வை வந்து வேறையா இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் என்னவா இருந்தது? எவ்வளவு டிஃபிகல்ட்? அதுதான் சொல்றேன், நான் இங்க இருந்து போகும்போது எனக்கு அங்க மொழி வேறுன்னு கூட எனக்கு தெரியாது. பம்பாய் மக்கள்லாம் நம்ம டிவில பார்க்கும்போது ஏதோ ஒரு மொழி பேசுவாங்க, பட் எல்லாம் தமிழ் ஆட்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நினைச்சுதான் நான் போனேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை, சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே மராட்டியர்கள். மகாராஷ்டிரா அது வந்து பம்பாய் வந்து. ஸோ அங்கே எல்லாம் மராட்டியர்கள், பேசுகிற மொழி வேற, ஹிந்தியை விட மராட்டி அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ மராட்டிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஹிந்தி கூட பேசிடலாம், மராட்டி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தனால நான் ரொம்ப வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் அது வர்றதுக்குள்ளேயுமே. ஸோ மொழி தான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அடுத்து உணவு பழக்கங்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் கடந்து வந்த பிறகுதான் அதை அதுக்குள்ள நான் செட்டில் ஆக முடிஞ்சிச்சு. இட்ஸ் மீன் எனக்கான கம்ஃபர்டபுள் ஜோன் அப்பதான் அங்க கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ போகணும்னு முடிவு பண்ணீங்க. சோ எதனால பாம்பே தான் போகணும் அப்படின்னு? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே படம் பார்க்கும் போதும் என்னோட சக தோழர்கள் கிண்டல் பண்ணும் போதும், நீ இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா நீ பம்பாய்க்கு போய் ஆப்ரேஷன் தான், பம்பாய்க்கு ஆப்ரேஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ நான் அப்போ நினச்சிருக்கேன், அப்போ பம்பாய் தான் போல, நம்ம தாயிடம் பம்பாய் போல இருக்குதுன்னு. அப்போ எனக்கு தெரிஞ்ச சக திருநங்கைகளும் அதுதான் சொன்னாங்க, இங்கே இதுக்கான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி எதுவும் இங்கே கிடையாது, உனக்கு எதுவாக இருந்தாலும் நீ டேரெக்டாக பம்பாய் போனால் தான் உனக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னேன்னா ஓகே அப்படி சொல்லிட்டு நான் பம்பாய்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ வீட்டில் எப்படி பார்த்தாங்க? ஏன்னா ஒரு ஒரு சாதாரணமான ஒரு வீட்டில் வந்து தான் சினிமாவுக்கு போறேன்னு சொன்னாலே வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறது. ஸோ உன்னோட ஆசைகள் நீ எதுவும் பண்ணக்கூடாது, எங்களோட ஆசைகளா நீ என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்க அங்க போயிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருப்பீங்க. வீட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுதான் நடந்தது? அம்மா அதேதான். அம்மா திட்டுனாங்க, அடிச்சாங்க. அம்மா கிட்ட என்னால சொல்ல முடியாத சூழ்நிலைகள். எப்படி நான் நான் அவங்கள அவங்க என்னோட தாய், நான் ஒரு மகன். அவங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற கண்ணோட்டம் ஒரு பையனா பார்க்குறாங்க. அவங்க கிட்ட போய் என்னால போய் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான சக்தி என்கிட்ட அந்த நேரத்துல இல்ல. ஊர் மக்கள் அதாவது என் சக தோழர்களா இருக்கட்டும், இல்ல வீட்டு பக்கத்துல இருக்கிற உறவினர்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, இந்த மாரி உங்க மகன் வந்து இப்படி நடந்துக்கிறான், இந்த மாரி பெண் தன்மையோட தான் இருக்கிறான், நடக்கிற விதமா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், அவன் தண்ணி குடம் தூக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பொண்ணு மாதிரியே பண்றான்னு சொல்லும் போதுல எங்க அம்மா சண்டைக்கு போவாங்க. இல்ல என் பையன் பையன் தான், நீங்க எப்படி சொல்றீங்கன்னு என்னை கட்டிப்பிடிச்சு அழும்போது, எங்க அம்மா கிட்ட அந்த அழுகையை பார்க்கும்போது என்னால சொல்ல முடியல. எங்க அம்மா கிட்ட, அம்மா நான் அப்படிதான் சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அம்மாவோட நம்பிக்கை என்னால உடைக்க முடியாம இருந்துச்சு. அம்மா நம்மள பார்த்துட்டாங்க, இப்ப போய் நம்ம போய் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம், சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கும் உங்கள அம்மாக்கு சண்டை வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். பட் அது அவங்களுக்கு அது பெரிய வழியா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அந்த நேரத்துல நான் போகணும். நம்மளால வீட்லயும் பிரச்சனை, மத்தவங்களாலயும் பிரச்சனை, சக தோழர்களா இருக்கட்டும், எனக்கு கிண்டல்கள், கேலிகள் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நான் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டனால சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். ஓகே. இப்ப அம்மா கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மா எங்க இருக்காங்க? என்னவா பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ ஒண்ணா இருக்கீங்களா? அம்மா, அப்பா எல்லாம் இருக்காங்க. அம்மா கிட்ட நான் இன்னைக்கு சொல்றது சாரி மட்டும் தான் கேட்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு என்ன வளர்த்துருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. ஸ்டில் வந்து எனக்கு என்னோட என்னோட அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இல்ல என்னோட மரபணு மாற்றனால எனக்கு அந்த நேரத்துல எங்க அம்மா கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாம போயிருச்சு. அதனால எங்க அம்மா சுற்றி இருந்த உறவினர்கிட்ட ரொம்ப வந்து கேள்விகளுக்கு உள்ளாயிருக்கிறாங்க, கிண்டல்களுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்க அண்ணன் இப்படி ஓடிட்டானாமே, இப்படி இருக்கிறாங்களாமேன்னு சொல்லியிருக்காங்களாம். என் தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அப்புறம் என் போட்டோவை காமிச்சு எங்க அம்மா கிட்ட உங்க பையன் பாருங்க எப்படி ஆயிட்டான், ஆள் பக்காவா இருக்கிறா, தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்லாம் சொல்லி கிண்டல் பண்ணதா சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல என்னோட ஆசைகளுக்கும் என்னோட கனவுகளுக்கும் நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். பட் அவங்க அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்காம விட்டுட்டேன். ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீலா ஸோ இருந்துச்சு. நம்ம பொதுவா வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு நம்ம ஆசைகளுக்காக தொடங்கி ஆரம்பிச்சும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நம்ம வந்து ஒரு கட்டத்துல வந்து யோசிப்போம். ஸோ நமக்கு நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சது உண்டா? ஸோ அத நினைச்சு அழுதது உண்டா? நிறையவே, நிறையவே. நான் தான் சொல்றேனே, நான் ரொம்பவே அழுதுருக்கிறேன். அதாவது நான் யோசிப்பேன், நார்மல் பீப்பிள்ஸ் இப்ப நல்லா பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஆண், பெண் அவங்களோட வாழ்க்கை கரெக்ட்டான இதுல போயிட்டுருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு? ஏன் எனக்கு இந்த மாரி மாறுதல்? சரி, எல்லாம் சொல்றாங்க, அது எப்படி மரபணு மாற்றனால இப்படி ஆயிர முடியுமா? இது தப்பு. இது இதுக்கு எதிரானது, அதுக்கு எதிரானது, அந்த புத்தகத்துக்காக எதிரானது, இந்த புத்தகத்துல வந்து உங்க எழுதியிருக்காங்க, இப்படி எதிரானதுன்னு நீங்க சொல்றீங்க. என்னோட மரபணு மாற்றம் எனக்கு தான் தெரியும். டூ யூ நோ? நான் என்னோட ஃபீல் உன்னால எனக்கு அடிபட்டா அந்த வலி எனக்கு தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? நீ அங்கருந்து சொல்லிறலாம், ஆறிரும், ஒண்ணும் பண்ணாது. அது மருந்து போட்டா சரியாயிரும். அதோட வலி வந்து எனக்கு தான் உள்ள தெரியும். ஸோ அந்த மாரி என்னோட மரபணு மாற்றம் என்னங்கிறது எனக்கு தெரியும். நீ சுத்தி இருக்கிற நீ வந்து நீ 1000 குறை சொல்லலாம் என்ன. நீ அது எப்படி நீ புறம்பானவள். நான் வந்து இத வந்து உன்னை எதிர்க்கிறேன். நீ வந்து இது வந்து நீங்க வந்து இந்த உலகத்தையே இது பண்றீங்க. நாசக்கேடுக்கு கொண்டு போறீங்க. உலகம் அழியறதுக்கான காரணம் நீங்களால தான. என் தாய் தந்தைக்கே புரியாத ஒரு விஷயம் உனக்கு எப்படி புரியும்டா புரியும். அப்படின்னு கேக்குறீங்க. எஸ். ஓகே. அததான் நான் சொல்றேன். ஓகே. இப்ப நீங்க வந்து நெறைய ஒரு இதுல இருந்து கடந்து வந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்குன்னு ஒருத்தவங்க வந்து சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு மூலையில இப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க, ஒரு தங்கை இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க உங்கள? ஸோ என்னவா என்னோட ஏத்துக்கிட்டாங்க? அதான் நான் ஓடிப்போன புதுசுல என் தம்பி வந்து என்கிட்ட பேசல. என்கிட்ட பேசவும் விருப்பப்படல. நான் ஓகே, போயுமே. எங்க அம்மா, அப்பா சேர்த்த பிறகு கூட என் தம்பி என் கூட பேசாம தான் இருந்தான். ஓகே, ஆனா என் தங்கை நான் ஓடிப்போன பிறகும் என் கூட கான்டாக்ட்ல இருந்தது என் தங்கை மட்டுமே. ஓகே. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாவும், "நீ எப்படியா வேணாலும் இருங்க. நீ என்னோட அண்ணன் தான். அதனால நான் உன்ன விட்டுலாம் குடுக்க மாட்டேன். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனா வந்துருன்னு" சொல்லி நெறைய வாட்டி அழுதுருக்கா. ஓகே. எனக்கு என் தங்கச்சிய ரொம்ப பிடிக்கும். என் தம்பியும் ரொம்ப பிடிக்கும். அதான் அவங்க அந்த கேலிகளுக்கு உண்டாயிட்டாங்க அப்படிங்கும்போது மட்டும் மனசு ஓகே. கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நான் இந்த ஒரு கேள்வி வந்து நெறைய பேர்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, சைக்காலஜிக்கா பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆண்ல இருந்து ஒரு பெண்ணா மாறுறதுக்கு வந்து, இவங்க இதுக்கு முன்னாடி வந்து இவங்களோட பாஸ்ட் லைஃப்ல வந்து நெறைய பிரேக்கப்ஸோ, இந்த மாரி வந்து ஏமாற்றங்களும் அனுபவிச்சதுனால மட்டும் தான் இவங்க வந்து மாறிட்டாங்க. ம். அப்படின்ற மாரி நெறைய தியரியா வந்து வெளிய ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கவுன்சிலிங் குடுத்தா இவங்களுக்கெல்லாம் சரியாயிடும்.
ஆயிடுமே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இது அதுக்கு என்ன நீங்க சொல்ல நீங்க விரும்புறீங்க? சொல்றது கேட்கும்போது எனக்கு அது ஒரு முட்டாள்தனமா இருக்கு. ஒரு லவ் ஃபெயிலியர், ஒரு காதல் ஃபெயிலியர்காண்டி ஒரு திருநங்கையா மாறுறாங்க அப்படின்னு சொல்றேன்னா இதுல ஒரு மாதிரி பப்பியா இருக்குது. ஓகே. இதை நான் புதுசா ஸோ இந்த கேள்விப்படுறேன். தியரி வந்து எதனால வந்துச்சுன்னா, இப்ப நிறைய கேட்டகரிஸ் வந்து எல்ஜிபிடிக்யூன்னு நிறைய கேட்டகரிஸ் வந்து உருவாயிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து லெஸ்பியன் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபீமேல் லவ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணேன், அவங்க வந்து எனக்கு செட் ஆகல, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பொண்ணோட இருக்கேன். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு தான் இந்த ஒரு சைக்காலஜி தியரியை வந்து இப்படி திணிக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன பாக்குறீங்க இதை நான் பத்தி? அது வந்து அவங்க அதாவது அவங்கவுங்க வகையான அவங்க கம்ஃபர்டபுள் செக்ஸ் அது வந்து ம். ஓகேவா. இப்போ ஒரு ஆண் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளா இல்லாதவங்க ஒரு பொண்ணு கூட இருக்காங்கன்னா அது அவங்களோட இது அத வந்து செக்ஸ் வெறியா நான் அது வேற. ஆனா நான் வந்து மன ரீதியாவும் உடம்பு ரீதியா நான் மாறுறத சொல்றேன். இப்போ வந்து அவங்களுக்கு அது செட் ஆகலன்னா பொண்ணா தான் இருக்க போறாங்க, பொண்ணு கூட தான் இருக்க போறாங்க. அவங்க அதுக்காண்டி போய் நான் ஹேர் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சர்ஜரி பண்ணிட்டு மார்பக சர்ஜரி அதெல்லாம் இல்லையே. பொண்ணாவே இருக்காங்க அப்படிதான். ஆனா நாங்க அப்படி இல்லைல, முடி வளர்த்து உங்ககிட்ட நாங்க பெண்மையை காமிக்கிறதுக்காக நாங்க எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றதுக்கான வார்த்தைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஓகே. இன்னைக்கு நேத்துக்கு போராடல. அது நான் 16 வயசுலாம் வீட்டை விட்டு ஓடி வர வேண்டிய அவசியம் இல்ல. சோ இது நான் ஒரு லவ்வுக்காகவோ இல்ல ஒரு லவ் பண்ணனால ஏமாற்றத்துக்காகவோ இந்த மாதிரி சர்ஜரிஸ் கிடையாது. இது வந்து சில்லியா இருக்குது. சோ ஓகே. நான் எப்படின்னா என்னோட மன ரீதியா நான் என்ன உணவு பூர்வமா நான் மாற்றிக்கிட்டது. ஓகே. சோ எந்த காதலுக்கோ அதுக்கோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு என் உடம்பு இப்படி இருக்கணும்னு தோணுச்சு. சோ நான் மாத்திக்கிட்டேன் ஓகே. அவ்வளவுதான். நீங்க நிறைய அழுதுட்டீங்க, உங்க கஷ்டத்தை நிறைய ஷேர் பண்ணீங்க. ஸோ நம்ம அதுல இருந்து உங்களை நான் நிறைய அழுவ வேற வச்சுட்டேன். ஸோ அதுல இருந்து இப்ப வெளியே போனோம்னா, ஸோ ஜென்ரலா வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். நமக்கெல்லாம் வந்து இப்ப நீங்க வந்து மிஸ் கூவாகம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால Yes. பயங்கர ட்ரெண்டா இருந்தீங்க. ஸோ நீங்க ஏன் அந்த மாடலிங் ஸ்டேஜ்ல வந்து நடக்கல? அதுல எனக்கு இருந்து போயிடலாம். அதுல ஆர்வம் வந்ததில்ல. இருந்துச்சு. சின்ன ம். வயசுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனா எனக்கு ஜெயிச்சிருப்பீங்க. நீங்க போயிருந்தா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருப்பீங்க. எனக்கு அது நான் ஜட்ஜா இருந்தா இவங்களுக்கு தான் ஒரு 100 மார்க்னா 100 மார்க் உங்களுக்கு தான் போட்டிருப்பேன். ஐயோ! தேங்க் யூ சோ மச். ஓகே. அதுதான் சொல்றேனே. அத விட மக்களோட ஆதரவுகளும், அவர்களோட அன்பும் வந்து எனக்கு அதிகமாவே கிடைச்சிருக்குது. ஓகே. பட் ஓகே ஃபைன். ஸோ எங்க ஷோல வந்து நாங்க யாரையாவது அழ வச்சுட்டோம், நிறைய அழக வச்சுட்டோம், அப்படி பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வந்து உங்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாலே காம்ப்ளிமெண்ட்ரியா நாங்க வந்து ப்ரப்போசல்லாம் பண்ணுவோம். ஓ! ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேபி அக்செப்ட் பண்ணலாம், பிடிக்கலனாலும் அக்செப்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மேபி அக்செப்ட் பண்ணுங்க, பிடிக்கலனா அக்செப்ட் பண்ணிடுங்க. பிடிச்சா பார்க்கிறேன். ஸோ எஸ்டிஆர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நிறைய மேடையில, ஒரு பொண்ணை வந்து 100 விதமா லவ் பண்ணும்பா அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. பட் நான் 100 விதமா லவ் பண்ணுவேனான்னு தெரியாது, உங்களை உண்மையா லவ் பண்ணுவேன். எப்படி? நல்லா இருக்கு. நீங்க எனக்கு பதிலுக்கு சொல்லணுங்க. அப்படியா? அப்பதானே. ஆமா. சரி நான் என்ன சொல்லணும்? பதிலுக்கு லவ் யூ டூ சொல்லலாம். லவ் யூ டூ வேணாம், சும்மா டிஃப்ரெண்டா உங்களோட ஸ்டைல்ல. பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய எதிர்பார்த்து. நிறையவா? இந்த மாதிரி ப்ரொபோசல் அழகு பண்ணி பார்த்தது இல்ல நிஜமாலுமே. ம். நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரொபோசல் கேக்குறேன். ஐ லவ் யூ சோ மச். நல்லா இருந்தேன். நல்லா எஸ்டிஆர் இருக்கு. பிடிக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா பிடிக்கும். எஸ்டிஆர் ஃபேனையும் பிடிக்கணும். எஸ்டிஆர்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். சோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சரி, உங்களுக்கு வந்து ஆசைகள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கும். பேஷன், ட்ரீம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ட்ரீமை வந்து எங்க வச்சிருக்கீங்க? என்னவா இருக்கு உங்க ட்ரீம்? அதான் சொல்றேன். என்னோட ட்ரீம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஒரு நல்ல ஒரு திரைப்படங்கள்ல நடிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல கதாபாத்திரங்கள்ல தெரியணும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி நீலாம்பரி கேரக்டர் வேணுமா, இல்ல விஜய் எந்த தாண்டி கேரக்டர் த்ரிஷா கொடுத்தாலுமே character? பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த கேரக்டர்ல என்னோட கதாபாத்திரம் கரெக்டா இருக்கணும். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. உங்களோட கமெண்டர் ஒருத்தர் வந்து பத்ரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. உங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து கமெண்ட் பண்ணாரு. நீங்க தேடினா கிடைக்காது. உங்களுக்கு 1000 கமெண்ட்டுக்கு மேல இருக்கு. அதுல நான் ஒன்னு செலக்டிவா ஒன்னு பார்த்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ எமோஜ் கியூட்டான எமோஜ் ஸ்டீல்ஸ் வந்து உங்ககிட்ட பார்க்கணும் அப்படின்னு உங்களோட ஃபேன்ஸ் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ நான் ஒரு 2-3 எமோஜ் வந்து காட்டுறேன். ஸோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ஷூர். இப்போ நான் ஒரு சில எமோஜ்லாம் காட்டுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரியாக்ஷன்ஸ் நம்ம கேமரா பார்த்து கொடுத்துருங்க. கேமரா பார்த்து. ஃபர்ஸ்ட் அப்புறம் இது என்னடா கிஸ் எமோஜ்லாம் வச்சிருந்தேன், காணாம போயிடுச்சு. என்ன பார்த்து கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, கியூட்டா பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கிளாப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுமோ உங்களோட ஃபேவரட் கேரக்டரா எந்த ஹீரோயினை வந்து ரோல் மாடலா எடுத்து வச்சு? அதான் என்னோட ரோல் மாடல். எனக்கு
ஃபேமிலி கேரக்டர் நல்லா அழகா ஃபேமிலி கேரக்டர்ல அழகா ஒரு குடும்ப பெண்ணா நடிக்கணும்னா எனக்கு ஸ்னேகா மேம் ரொம்ப பிடிக்கும். நல்ல அழகா நல்ல ரூடா நல்ல எல்லா கேரக்டர் வைஸ் பண்ணணும் அப்படின்னா நயன்தாரா மேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, சரி உங்களை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு நடிப்பை நடிச்சு காட்டுங்க. எங்க ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க, உங்களோட ஃபேன்ஸ்லாம். அப்படியா? ஆமா, இப்போ நீங்க வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க, நான் ரிஜெக்ட் பண்றேன், நீங்க அதுக்கேத்த மாதிரி நடிங்க. நான் ரொம்ப நாளா நான் கேட்கல, உங்களோட கமெண்டர்ஸ். சரி ஓகே ஓகே. நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்கிட்ட பழகுறீங்க அப்படின்னு. இருந்தும் என்ன மீறி என்னவோ தெரியல உங்க மேல அதிக அளவு கடந்த ஒரு பாசம் மாதிரி தெரியுது. ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. லவ் யூ டூ. ஸோ ஆப்வியஸா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சாரிங்க, நீங்க ப்ரப்போஸ் பண்ணோடனே நான் என்னையே மெய் மருந்து லவ் யூ டூ சொல்றேங்க. சாரிங்க என்னோட கான்செப்ட் படி நான் வந்து சொல்லக்கூடாதுல்ல. சார் திரும்பி ரீடேக் போயிடலாம். டேக் நம்பர் 2. அதான் எனக்கு தெரியும் நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு அப்படின்னு. ஐ திங்க் ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கோம். இது நான் சொல்றது தப்பா சரியான்னு தெரியல. ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. பட் சாரி, நான் உங்களை இப்பவுமே நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஸோ உங்களை கேர் பண்ணோன்னே நீங்கள் நினச்சிருக்கலாம் நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் நான் உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், கோச்சிக்காதீங்க. இட்ஸ் ஓகே. நான் உங்ககிட்ட அந்த எதுவாக இருந்தாலும் ஓகே, வெளிப்படையாக பேசுனீங்களே அந்த மனசு போதும். எனிவே எப்பவும் உங்களை நான் காதலிக்க ஆரம்பிச்சேனோ அப்போ வரைக்கும் இன்ன வரைக்கும் உங்களை காதலிப்பேன். என்னைக்கா இருந்தாலும் வெயிட் பண்ணுவேன். ஐ லவ் யூ ஸோ மச் அகைன். Again I reject to her you. Anyway, thank you so much. Okay, நல்லா பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ. ஓகே, ஸோ உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன படங்கள் வந்து கமிட் ஆயிருக்கீங்க, என்னென்னலாம் போயிட்டு? அதான் இப்போ சைட் அப்படிங்கிற மூவிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஸ்டில் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க, ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, கதைகளும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ நடந்துச்சுன்னா மேபி பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ இப்போ உங்கள் கூட வந்து நிறைய பேர் ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க லைஃப்பில். ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தவங்க ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் திடீர்னு பிரபலம் ஆனோடனே நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி அஃபெக்ட் ஆச்சு? ஸோ திடீர்னு நம்ம வந்து யூஸ்வலாக வந்து கடைக்கு போயிருப்போம். ஸோ அப்போ நம்மளை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் அந்த கடைக்கு போகிற சுதந்திரம் கூட கிடைச்சிருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இல்ல நான் இப்போ வரைக்கும் நான் வெளியில எங்கேயும் மற்ற இடத்துக்கு போகல. ஆனா வரவேற்புகள் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு சிஸ்டர் எல்லாம் அக்காங்கெல்லாம் வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் பேச ரொம்ப பிடிச்சிருச்சு, நீங்க தான் இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட பாசங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப புரியுது. அதே டைம்ல வந்து பண்ற அப்ரோச்சஸ் வேற மாதிரி இருக்கு. அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஓகே, நீங்க முன்னாடிலாம் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து போகும்போது வேற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு 18+ கமெண்ட்ஸ் மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க. பட் இப்போ உங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கியூட்டாலாம் கமெண்ட் பண்றாங்க. என்னன்னா உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப கேட்கும் போது உங்களுக்கு எப்படி அப்படி கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களை லவ் பண்றேன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி உங்க கூட டேட் போகணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. ஸோ உங்க கூட வாழணும் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்கும் போது எல்லாமே லவ் கமெண்ட்ஸா இருக்கு. யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன். அதுதான் எனக்கு இப்ப வர்ற கமெண்ட்ஸா இருக்கட்டும், எனக்கு வைக்கிற அந்த ஸ்டேட்டஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் எடிட் பண்ணி இதெல்லாம் வந்து என்னோட கனவுகள் தான். ஏன்னு சொல்றீங்கன்னா என்ன ஒருத்தவங்க என்ன புகழ்ந்து வைக்கும் போதும் இல்ல அவங்க எனக்கு காட்டுற அந்த அன்புக்கும் எனக்கு வந்து நான் அளவு கடந்து நான் அன்பு காட்டும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பேர் எனக்கு வைக்கிற ஸ்டேட்டஸா இருக்கட்டும், இல்ல எனக்கு வைக்கிற பாடல்களா இருக்கட்டும், வரிகளா இருக்கட்டும், இப்ப வரைக்கும் யாரும் என்ன எந்த ஒரு இடத்துலயுமே வந்து எந்த ஒரு அசிங்கமான எதுவுமே இது பண்ணல. கண்டிப்பா அவங்க அன்பா காட்டுறாங்க. சோ அதனால அந்த அன்புக்கு நான் என்னைக்குமே அவங்களுக்கு அடிமையா இருப்பேன்னு நான் சொல்ல வரேன். நான் வந்து நிறைய ஆண்கள் கமெண்ட்லாம் படிக்கும்போது ஒரு சில கேர்ள்ஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ உங்களோட பியூட்டி சீக்ரெட் கேட்குறாங்க. டிப்ஸா என்ன ஃபாலோ பண்றாங்க? அக்கா வந்து இவ்வளவு பளபளன்னு இருக்காங்களே, கண்ணு பறிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எப்படி? ஏன்னா உங்களோட ஒயிட் வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் கேமரால ப்ளீச்சே ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். எப்பவும் போல ஃபேஸ் வாஷ் தான் பண்றேன். செட்டாஃபிலோட அந்த மாய்ஸ்சரைஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்றது எப்பவும் போல நார்மலைஸா பண்ணுவேன். சீரம் யூஸ் பண்ணுவேன். ஹைட்ரோஃபேஷியல் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஓகே, இவ்வளவுதான். மார்னிங் ரொட்டீன் எல்லாரும் வந்து அந்த மாதிரி நோ அந்த மாதிரிலாம் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்க மாட்டேன் நான். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம லாஸ்ட் செக்மெண்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு ஃபேவரட்ஸ், உங்களோட ஃபேவரட்ஸ்லாம் வந்து தொடர்ந்து சொல்ற மாதிரி நான் கேட்கறேன். நீங்க ஃபாஸ்டா அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபாஸ்டா. ஃபேவரட் ஆக்டர்? விஜய். ஃபேவரட் ஃபுட்? தக்காளி சாப்பாடு. ஓகே. ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? ஜோதிகா சூர்யா. ஃபேவரட் மூவி? ஜில்லுன்னு ஒரு காதல். ஃபேவரட் பிளேஸ்? நியூசிலாந்து. ஃபேவரட் சாங்?
இரவா பகலா குளிரா வெயிலா சாங் ரொம்ப பிடிக்கும். நல்லா பாருங்க, ஒரு 2 லைன் எங்களுக்காக பாடுங்க. சூப்பரா இருக்கு. இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான். பகலாம் அப்படியே கொண்டு போறீங்க. நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஒரு 2 லைன் பாடுங்க. ஐயோ வாய்ஸ்லாம் வேலை சாங் சூப்பரா மட்டும் இருக்கு வேடா உங்க ப்ளீஸ். voice. Family or friends? ஃபேமிலி. Favorite music composer? யுவன். Okay. Favorite director? சசிகுமார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்க கூட நல்லா ட்ராவல் பண்ணீங்க. ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட எமோஷனலும் உங்களோட வலியும் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் கியூட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் வந்து எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.